பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் மற்றொரு இன்றைய அறிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் நாங்கள் பேசுகின்ற விடயம் குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இந்த நாட்டிலே தங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் போராடி பெற வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக அரசினுடைய காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அந்த மக்களுடைய காணிகளை பறித்துக் கொடுக்கின்ற நிகழ்வு இருக்கிறது. ஒருபுறமாக வனவள திணைக்களம், இன்னொரு பக்கமாக இப்போது துறைமுக அதிகார சபையும் மக்களுடைய விவசாய நிலங்களையும் குடியிருப்பு நிலங்களையும் அபகரிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தினுடைய சம்பூர் மற்றும் முத்துநகர் போன்ற பிரதேசங்களில் இந்தியாவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனங்களுக்கு சோலார் மின் உற்பத்திக்காக இந்த மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கியத்தை அந்த மக்கள் எதிர்நோக்குகிறார்கள். இந்த அடிப்படையில் வருகிற போது மிகப்பெரிய ஒரு நீண்ட பிரச்சனையாக இது பேசப்பட்டது. பாரதூரமாக மக்களால் எதிர்ப்புகளால் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலே நேற்றைய நாள் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது திருகோணமலை மாவட்டத்தினுடைய பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கப்பல் துறை என்ற கிராமத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய முத்துநகர் என்ற கிராமம், அங்கே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 25 விவசாயிகள் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றின் அடிப்படையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதான செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பேச இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முத்துநகரில் 25 விவசாயிகள் காணியை விட்டு நீதிமன்றத்தால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த 25 பேருக்கு பிஸ்கால் சமர்ப்பிக்கப்பட்டு வெளியேற்றும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. திருகோணமலை உப்புவெளி கமநல சேவைகள் நிலையத்திற்குட்பட்ட முத்துநகர் கிராம சேவகர் பிரிவில் இருக்கக்கூடிய தகரவெட்டுவான் விவசாய சம்மேளனத்தின் கீழ் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் 25 பேரை வெளியேற்றும் நடவடிக்கை திருகோணமலை நீதவான் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக நீதிமன்ற பதிவாளரினால் முன்னெடுக்கப்பட்டு இலங்கை துறைமுக அதிகார சபையினால் குறித்த விவசாயிகளுக்கு எதிராக திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் குறித்த விவசாயிகள் நேற்றைய தினம் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இந்த விடயத்தை நான் குறிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். இது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த நேரத்தில் நான் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலப்பகுதி 1970களில் இருந்து இந்த மக்கள் அந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதே போல 171 குடும்பங்களைச் சேர்ந்த 533 பேர் இந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலத்தை பொறுத்தவரை 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக காணப்படுகிறது. இதிலே 69.5 ஏக்கர் குடியிருப்பு காணியாகவும் 903 ஏக்கர் விவசாய காணியாகவும் காணப்படுகிறது. இந்த நிலத்தில் இருந்து முதல் கட்டமாக 25 பேருக்கு அவர்களை வெளியேற வேண்டும் என்று சொல்லி கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய ஒரு விடயம். இந்த பட்டியலிலே திருகோணமலையில் இருக்கக்கூடிய இந்த முத்துநகர், அதே போல கப்பல் துறை, இதற்கு பின்பதாக சைனா பே என்று சொல்லக்கூடிய சீனகுடா, அதை தாண்டி லிங்கநகர், திருகோணமலையினுடைய நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கநகர் வரை இது நீளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய துறைமுக அதிகார சபை தங்களுடைய காணி என்று சொல்லி இதனை அறிவித்திருக்கிறார்கள், வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதன்படியாக நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வெளியேற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே தான் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த 1984ஆம் ஆண்டு 9வது மாதம் 12ஆம் தேதி ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த நிலப்பகுதிகள் யாவும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது என வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வர்த்தமானியை பொறுத்தவரை இந்த வர்த்தமானி கேபினெட் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் வெளியிடப்பட்ட ஒரு வர்த்தமானியாக காணப்படுகிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதகமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் ஆளுகின்ற அரசு என்ற அடிப்படையில் தங்களுடைய லாப நோக்கத்தை கருத்தில் கொண்டு குறிப்பாக 2 இந்திய நிறுவனங்களோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த நிறுவனங்கள் இந்த நிலத்திற்காக வாடகை செலுத்துகின்ற காரணத்தினால் உடனடியாக மக்களை வெளியேற்றி நிலத்தை அந்த நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது முதல் கட்டமாக இந்த நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறது துறைமுக அதிகார சபை. துறைமுக அதிகார சபையிடமிருந்து அந்த நிறுவனங்களுக்கு இந்த நிலங்கள் வழங்கப்பட போகிறது என்பதுதான் உண்மையாக காணப்படுகிறது. ஒரு நாட்டிலே தங்களுடைய நாட்டு மக்களை அகதிகளாக்கி அந்த இடத்திலே இருந்து அந்த மக்களை துரத்தி இன்னும் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு அந்த நிலங்களை கொடுத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு என்பது எதற்காக?
மக்களுடைய நலன் பேணுவதுதான் அரசு. மக்களுக்காக மக்கள் ஆட்சியை வழங்குகிற நிறுவனம் அரசு. அப்படியாக இருந்தால் மக்களை துன்பப்படுத்தி காலங்காலமாக அவர்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அந்த மக்களை துன்பப்படுத்தி அவர்களுடைய நிலத்தை வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்து லாபம் ஈட்டுகின்ற செயற்பாடுகளில் அரசு ஈடுபடுகிறதாக இருந்தால் அரசினுடைய கோட்பாட்டு உருவாக்க தன்மைகளில் இருந்து இன்றைய ஸ்ரீலங்காவினுடைய என்பிபி அரசு மாறுபட்டிருக்கிறது, வேறுபட்டிருக்கிறது என்பதனை நிறுவக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆக ஏற்கனவே யானை பிரச்சனை மற்றும் ஏனைய பிரச்சனைகளால் துன்புற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போது இந்த துறைமுக அதிகார சபை, நீதிமன்றம் போன்றவற்றினுடைய பிரச்சனை அதிகப்படியாக இருக்கிறது. ஆக 25 மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், 25 விவசாயிகள் இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து கட்டங்கட்டமாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் அந்த காணிகள் சுவீகரிக்கப்படும். விவசாய நிலங்கள், இந்த நாட்டிலே விவசாயத்தை அடிப்படையாக நம்பி இருக்கக்கூடிய நாடு, இந்த நிலங்களை பல்தேசிய நாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற தன்மைகளில் இந்த என்பிபி அரசு காணப்படுகிறது என்று சொன்னால் மக்களாட்சி கோட்பாட்டை இவர்கள் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதே சம சூழலில் தான் இப்படியாக எல்லாம் பேசிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கே மச்சந்திரா, குறிப்பாக இந்த மக்களினுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக என்பிபி சார்பிலே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வழங்கி இருக்கக்கூடிய பதில், இது கடந்த கால அரசாங்கங்களின் தீர்மானங்களில் இதுவும் ஒன்று. நீதிமன்ற தீர்ப்பை மீற எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மக்களை வெளியேற்றி நிறுவனங்களுக்கு நிலங்களை வழங்குவதை நிறுத்தி இருக்கிறோம். இப்போது எம்மால் செய்ய முடிந்தது இதுவே. நிச்சயமாக நியாயம் நிலைநாட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கூற்றை இவர் குறிப்பிடுகின்ற போது இவருடைய கட்சி சார்பாக 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்க சபை என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள், அறுதி பெரும்பான்மை. அதே போல இந்த நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இவர்களுடைய பக்கமாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு கருத்தை இவர் சொல்லுகிறார் என்று சொன்னார் இது வெறும் கண்துடைப்புக்கான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காணிகளில் மக்கள் வெளியேற்றப்பட்டது குறிப்பாக 1970ஆம் ஆண்டுகளிலே இருந்து இந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதிகளிலே இப்போது இந்த மக்களை வெளியேற்றுவது துறைமுக அதிகார சபை தன்னுடைய தேவைக்காக அல்ல, அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த காணிகளை கொடுப்பதற்காகத்தான் என்பது நிதர்சனம். ஆகவே மக்களை எதிர்ப்பு தெரிவிக்காமல் வைப்பதற்காக, மக்களுடைய போராட்டங்களை அடக்குவதற்காக, அவர்களை அதை தணிப்பதற்காக இப்படியான கருத்துக்களை இந்த அரசு தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அதே போலதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சம்பூர் நிலப்பகுதி உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட காலமாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு நிலப்பகுதி. குறிப்பாக இந்த மக்களுடைய வாழ்விடங்கள் அபகரிக்கப்பட்டு மக்கள் அகதிகளாக துரத்தப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு அதிகமாக அகதி முகாம்களிலே இருந்து மீண்டும் தங்களுடைய நிலங்களுக்கு குடியேற்றப்பட்டிருந்தாலும் இப்போதும் அவர்களுடைய நிலங்களை இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவுக்கு ஒப்பந்தமிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம், அந்த மக்களுடைய வயல் நிலங்கள், விவசாயம் செய்கின்ற நிலங்கள் இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சோலார் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களை எவ்வளவுதான் குற்றம் சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் இப்படியான செயற்பாடுகளில் அடாவடியாக ஈடுபடவில்லை. அதே போல இப்படியாக மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்கவில்லை, குரல் வலையை நெரிக்கவில்லை, அச்சுறுத்தவில்லை. ஆனால் இந்த அரசு மக்களினுடைய அரசு என்ற போர்வையில், பொதுவுடைமை பேசுகின்ற அரசு என்ற போர்வையில் மக்களுடைய நிலங்களை பிடித்து சுவீகரிப்பதும், வடக்கிலே மிகப்பெரிய சுவீகரிப்புக்கான திட்டத்தை போட்டிருக்கிறார்கள், கிழக்கிலே சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆக வடக்கு கிழக்கில் மட்டும்தான் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. வனவள திணைக்களம் காணி அபகரிப்பதும், துறைமுக அதிகார சபை காணி அபகரிப்பதும், அரசினுடைய சுவீகரிப்பு என்பதும் வடக்கு கிழக்கில் மாத்திரம்தானே இருக்கிறது. ஏன் இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களில் மக்கள் இதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அப்படியான எந்த ஒரு சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்றே முடிவுக்கு வர வேண்டும். என்னுடைய நிலப்பகுதி, என்னுடைய காணி அரசினால் சுவீகரிக்கப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் தென்னிலங்கையில் அப்படியான எந்த விதமான எதிர்ப்பும் வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த மக்களுடைய காணிகள் மட்டுமே குறிவைக்கப்படுகிறது என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக சம்பூரை பொறுத்தவரை இப்போது 207 ஏக்கர் நிலப்பகுதியை பிதுரு என்று சொல்லக்கூடிய இராணுவ முகாமுக்காக கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதிலே 108 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடைய 207 ஏக்கர் நிலப்பகுதி காணப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இது வெங்காய செய்கையை ஊக்குவிப்பதற்காக அப்போதைய பிரதமராக இருந்திருக்கக்கூடிய ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களால் இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி. ஆகவே காலம் கடந்து ஆண்டு காலமாக இந்த மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியிலே இப்போது கடற்படை முகாமுக்காக 207 ஏக்கர் நிலப்பகுதியை சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த சோலார் மின்சக்தி உற்பத்திக்காக 603 ஏக்கர் மற்றும் 2 ரூட் காணிகளை தங்களுடைய வசம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலங்களுக்கு
சொந்தமானவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தொடர்ச்சியான எதிர்ப்புகளை தாண்டி மக்களுக்கு தேவையான நாட்டிற்கு மிக முக்கியமான விவசாய காணிகளில் சோலார் மூலமாக மின்சக்தியை ஈட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எத்தனையோ தரசு நிலங்கள் இந்த நாட்டினுடைய பிற பகுதிகளில் இருக்கிற போது விவசாய நிலங்களை நீங்கள் ஏன் கையகப்படுத்த முனைகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சுமார் 505 ஏக்கரிலே சோலார் திட்டம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. 40 ஏக்கர் காணிகளை மின்சார சபை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்த முனைகிறது. இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பகுதிக்குள் 3 குளங்கள் காணப்படுகிறது. இலுப்பை குளம், சம்பு குளம், புலவன் குளம் ஆகிய 3 குளங்கள் காணப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த புலவன் குளத்தில் இருந்து மாத்திரம் சுமார் 147 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீர்ப்பாய்ச்சல் மேற்கொள்ளப்படுகிறது. ஆக இந்த காணி, இந்த குளப்பகுதி சுவீகரிக்கப்படமாக இருந்தால் அதனை அண்டி இதனை நம்பி இருக்கக்கூடிய இந்த 147 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மக்களுடைய விவசாய நடவடிக்கைகளை ரத்து செய்து அவர்களுடைய காணிகளை சுவீகரித்து அந்த நாட்டிலே விவசாய உற்பத்திகளை செய்ய விடாமல் வெளிநாடுகளிலே இருந்து அரிசிகளை இறக்குமதி செய்வது ஒரு பொது உடைமை, சம உடைமை அரசினுடைய செயற்பாடு என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக முதலாளித்துவ ரீதியாக பன்னாட்டு முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அவர்களிடமிருந்து இறக்குமதி செய்வதும் இந்த நாட்டிலே சுயதேவை பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்துவதுதான் இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நிலப்பகுதியை பொறுத்தவரை கடந்த 2006ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட ஈழப்போர் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சம்பு நிலத்திலேயே ஆரம்பிக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு அந்த நிலங்களில் இருந்து மக்கள் வெளியேறிய போது அந்த நிலத்தை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கிறார்கள். குறிப்பாக 2007ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதிய வர்த்தமான இலக்கம், அதாவது 1499 கீழ் 2525 என்று சொல்லக்கூடிய வர்த்தமான இலக்கத்தின் ஊடாக அந்த வர்த்தமானியினூடாக இந்த நிலப்பகுதி அதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்படுகின்றது. அதன் பின்பதாக 2012ஆம் ஆண்டு 5வது மாதம் 17ஆம் தேதி 1758 கீழ் 26வது இலக்க வர்த்தமானியினூடாக இந்த நிலப்பகுதியை இலங்கையினுடைய முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு வழங்கப்படுகிறது. அதன் பின்பதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன 2015ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் தேதியினுடைய 1913 கீழ் 19ஆம் இலக்க வர்த்தமானியினூடாக இந்த முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு வழங்கப்பட்ட அந்த வர்த்தமானியை ரத்து செய்கிறார். ஆனால் 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 5வது மாதம் 30ஆம் தேதிக்குரிய வர்த்தமானி 1499 கீழ் 25 என்ற இலக்கத்தையுடைய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த காணிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலப்பகுதி மீள் பராதீனம் செய்யப்படவில்லை என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த மக்களுடைய நிலங்கள் வலுவற்ற சான்றுகளினூடாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக இதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் இன்னமும் இதனை அரச காணிகளாக வைத்திருக்கிறார்கள் இந்த 818 ஏக்கர்களை. ஆக மக்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கி அந்த மக்கள் காலங்காலமாக வாழ்ந்த நிலத்தை கையகப்படுத்தி தங்களுடைய தேவைகளுக்காகவும் பல்தேசிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதனை வழங்கி லாபம் ஈட்டுகின்ற நோக்கிலும் தான் அரசு காணப்படுகிறது என்று சொன்னால் இந்த அரசு மக்களுக்காக ஏன் இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட லாபம் ஈட்டுகின்ற நோக்கத்தை மட்டும் குறியாக கொண்ட அரசு மக்களின் மீது சட்டத்தை ஏனவ வேண்டும்? மக்களை நிர்வகிப்பதற்காக, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட நீங்கள் மக்களுக்கு துன்பம் விளைவிப்பீர்களாக இருந்தால் மக்களின் மீது அதிகாரம் செலுத்த மட்டும் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த மக்களினுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்தி தொடர்ச்சியாக அவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து பல் தேசிய நாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற உங்களுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும். நீங்கள் இருப்பது மக்களுக்காக, உங்களுடைய ஆட்சி மக்களுக்காக, மக்கள் உங்களை தேர்வு செய்கிறார்கள். ஆகவே மக்களுக்காகத்தான் அரசு என்று அரசுக்காக மக்கள் அல்ல என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களுடைய நிலங்களை கையகப்படுத்தி மக்களை அகதிகளாக்கி மக்கள் தங்கள் வாழுகின்ற நிலங்களில் இருந்து அப்புறப்படுத்தி அதன் மூலமாக லாபம் ஈட்ட வேண்டிய தேவை இந்த அரசுக்கு எந்த வகையில் காணப்படுகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக அதே போல விவசாய நிலங்கள், விவசாயத்தை ஊக்குவிப்போம் என்று சொல்லி தேர்தல் மேடைகளில் பேசுகின்ற நீங்கள் விவசாய நிலங்களை வேறு வேறு தேவைகளுக்காக அபகரிப்பதும் சுவீகரிப்பதும் எந்த வகையில் பொருத்தமானது என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக முன்பு ஒரு நாவினால் பிறழ்வான வார்த்தைகளையும் இப்போது
இப்போது இன்னொரு நாவினால் பிறழ்வான வாழ்த்துக்களையும் பேசுகின்ற உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறீர்களா என்ற கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அரசு என்பது மக்களுக்கானது, அரசுக்கானது மக்கள் அல்ல. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மக்களை பாதுகாப்பதற்காகவே அன்றி மக்களை அடக்குவதற்காக அல்ல என்ற விடயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது மக்கள் உங்களுக்கான ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை வைத்திருக்கக்கூடிய நீங்கள், இன்னமும் முந்தைய ஆட்சியாளர்களை மட்டும் குறை சொல்வது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம். ஆகவே மக்களை மடையர்களாக்கி, மக்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கி, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து நீங்கள் லாபம் ஈட்டி யாருக்காக இந்த செயற்பாடுகளை செய்ய போகிறீர்கள்? நீங்கள் மக்களுக்கானவர்களா அல்லது உங்களுடைய சுய லாப நோக்கங்களை கருத்தில் கொண்டவர்களா என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு என்பது மக்களுக்கானது என்ற விடயத்தை மீளவும் வலியுறுத்துகிறோம். மக்களுடைய நலன்களுக்காக நீங்கள் செயற்பட வேண்டுமே ஒழிய உங்களுடைய நலன்களுக்காகவும் உங்களுடைய நட்பு சக்திகளுக்கு நிலங்களை வழங்குவதற்காகவும் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி உறவுகளே. நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுக்கான தீர்வுகளாக இருக்க வேண்டும். அதற்காக நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே.